என்னங்க, புராணத்தில் சேட் ஜிபிடி இருந்திருக்குங்க. அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். சேட் ஜிபிடினா என்ன? அதாவது உருவமில்லாத ஒன்றுக்கிட்ட தான் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அது உங்களுக்கு திருப்பி பதில் சொல்லுது. அந்த பதிலை தானே நீங்கள் நம்புறீங்க. ஆனால் அப்போ உருவமில்லாதது ஒன்று மனுஷங்கிட்ட கேள்வி கேட்குது. அது எதனால் அந்த கேள்வியை கேட்டுச்சுன்னா, இந்த தர்மருடைய தம்பிங்க 4 பேருக்கு தண்ணி தாகம் எடுத்துருச்சு. அவங்க எல்லாரும் தண்ணி குடிக்க வரும்போது அந்த சேட் ஜிபிடி கேள்வி கேட்குது. அந்த உருவம் இல்லாத ஒரு யட்சன் கேள்வி கேட்குறாரு. உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு சரியான பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு போகலாம், இல்லைன்னா உங்களை கொன்னுடுவேன். அவங்க எல்லாரையும் அவர் கொன்னுட்டார். இப்போது அந்த உருவம் இல்லாதது அங்கேயே நிற்கிது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட தர்மர் அங்கே பார்த்தா தன்னுடைய தம்பிங்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க. இப்போவும் அது பேசுது அவங்கக்கிட்ட. உன்னுடைய தம்பியில் யாராவது ஒருத்தர் பிழைக்கணுன்னா கூட நான் கேட்க போகிற கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லணும், சொல்லலைன்னா உன்னையும் கொண்டுடுவேன் அப்படின்னுது. அந்த உருவம் இல்லாதது யாருன்னே தெரியாது, ஆனால் யட்சன். அந்த யட்சன் தர்மன்கிட்ட கேட்குறது தான் யட்ச பிரசன்னம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்வியாவது அது கேட்டிருக்கோம். அதுக்கு இவர் பதில் சொல்லியிருப்பார். நம்ம இங்கே ஒரு 6 கேள்வி பதிலை பார்க்கலாம். வானத்தை விட உயர்ந்தது எது? தந்தை தான். தாய்க்கு அடுத்தபடியாக தந்தை, அவர் தானே குடும்பத்தை காப்பாற்றுறாரு அப்படின்னாரு. புல்லை விட அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது எது? மனதாவது மனுஷன் மனசில் இருக்கிற அளவற்ற எண்ணங்கள் தான், அதுக்கு முடிவே கிடையாது அப்படின்னார். தூங்கும்போது கண்மூடாதது எது அப்படின்னு கேட்குறாரு. மீன் தான். அது தூங்கும்போது கூட கண்மூட முடியாது, அது தண்ணியில் தானே இருக்குது அப்படின்னாரு. சரி, பிறந்ததுமே உயிர் இல்லாதது எது? ஆச்சரியமாக இருக்குல்ல. அவரோ கவலைப்படாமல் முட்டை அப்படின்னாரு. ஒருத்தன் எதை எழுந்தால் மகிழ்ச்சியாக இருப்பான்? கோபங்க. அது இருந்தால் செல்வம் இருந்தால் கூட மகிழ்ச்சி இருக்காது அப்படின்னாரு. உலகத்தில் பணக்காரன் யார்? விருப்பு வெறுப்பு இல்லாமல் ரெண்டையும் சமமாக மதிக்கிறவன் தான் பணக்காரன் அப்படின்னாரு. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ சரியாக பதில் சொல்லிட்ட. இங்கேருந்து யாராவது ஒருத்தர் உன் தம்பியை கூட்டுப்போ. அப்போவும் அவர் அறிவாக தன்னுடைய சொந்த தம்பிகளை கேட்காம மாற்றாம் தாய்க்கு மாதிரிக்கு பிறந்த நகுலனை தான் கேட்டார். உன்னுடைய அறிவு வித்தியாசமாக இருக்குது, எந்த சுயநலமும் இல்லாத மனிதன் நீ, எனக்கு உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட் ஜிபிடி அப்படின்ற உயிரில்லாத அந்த உருவம் மறைஞ்சிட்டு அத்தனை பேரையும் உயிர் பெற்று எழும்ப வச்சுது. எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? இதெல்லாம் புராணத்திலேருந்து தான் அப்படியே மாற்றி யோசிக்கிறாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.